இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். மறுபடி வாசிக்கலாம். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். மறுபடி வாசிக்கலாம். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. இந்த வாரத்துல நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் நமக்கு எபனேசராய் இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எபனேசராய் இருப்பார். ஹல்லேலூயா. இதுவரை உதவி செய்த தேவன் இனியும் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார். இதுவரை நடத்தின தேவன் இனியும் உங்களை நடத்த வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார். இதுவரை காத்த தேவன் உங்களை இனிமேலும் காக்க வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார். இதுவரைக்கும் உங்களை தப்புவித்த தேவன் இனிமேலும் உங்களை தப்புவிக்க வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார். கர்த்தர் உங்களை காக்க கடவர், உங்களோடு இருக்க கடவர், உங்களை பிரகாசிக்க செய்ய கடவர். உங்களுக்கு எபனேசராய் கர்த்தர் இருக்க வல்லமையுள்ளவர். ஆமென், ஆமென் சொல்லுங்க. எல்லா சத்தத்தை உயர்த்தி ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா இதுவரை நடத்தின தேவன் இனியும் உங்களை நடத்த வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது எபனேசர் என்ற இடத்துக்கு எல்லாரும் வந்தாங்க. வந்தபோது என்ன ஆச்சுன்னா, யுத்தத்துல கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? தோற்று போனார்கள். என்ன பண்ணாங்க? தோற்று. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இல்ல கர்த்தர் சொல்றார், நீ பல தோல்விகளோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம், பல போராட்டங்களோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். யுத்தத்தை செய்து 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 தோற்று போய் தோற்று போய் தோற்று போய் உங்களால் மீள முடியாத நிலைமையில நீங்க இருக்கலாம். ஆனா 4ஆம் அதிகாரத்துல தோற்றவங்க தோற்ற மாதிரியே இல்லை. 7ஆம் அதிகாரத்துல வந்த உடனே கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். ஹல்லேலூயா. அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் முடியாது முடியாது அவங்களுடைய பலத்தை, அவங்களுடைய சுயத்தை, அவங்களுடைய காரியத்தை நம்பி நம்பி போனாங்க. நம்பிக்கையில அவங்க தோற்று போயிட்டாங்க. ஆனா கர்த்தர், நீங்க தோப்பதற்காக நான் உங்களை அழைக்கல, நான் உங்களை ஜெயிப்பதற்காக தான் உங்களை அழைத்து வந்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை பலப்படுத்தி மறுபடியும் என்ன பண்றார்? யுத்தத்துக்கு போறார். யுத்தத்தை அவர்கள் செய்யல, கர்த்தர் செய்தார். கர்த்தர் செய்த உடனே அவங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா.